ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மும்பையின் தானே அடுத்த அம்பர்நாத் பகுதியைச் சேர்ந்தவர் நிதின் தில்கர். மருத்துவரான இவருக்கும் 26 வயது இளம்பெண் விசாகா என்பவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியன்று இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் கணவர் வீட்டில் இருந்த விசாகா கயிறால் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனது மகள் சாவிற்கு அவரது கணவரும் கணவர் குடும்பத்தினரும் தான் காரணம் என விசாகாவின் பெற்றோர் சிவாஜி நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. திருமணத்திற்கு பிறகு மணமகன் வீட்டார் எதிர்பார்த்த அளவிற்கு சீர்வரிசைகளும் மரியாதையும் பெண் வீட்டாரிடமிருந்து கிடைக்கவில்லை என கூறி பெற்றோர் வீட்டிலிருந்து கூடுதல் பணமும் நகையும் எடுத்து வருமாறு விசாகாவை அவரது கணவர் மற்றும் மாமியார் குடும்பத்தினர் தொடர்ந்து டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. டாக்டர் நிதின் தில்கர் திருமணத்திற்கு பின்பு தனது மனைவியின் நடத்தை மீது சந்தேகத்தோடு நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. மனைவியின் ஒவ்வொரு அசைவையும் நடமாட்டத்தையும் கண்காணிப்பதற்காக வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் ரகசிய கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திய நிதின் மனைவி என்ன செய்கிறார், யாரிடம் பேசுகிறார் என மொபைல் மூலமே பார்த்து கண்காணித்து வந்துள்ளார். விசாகா பக்கத்து வீட்டினரோடு பேசினால் கூட அதனை சிசிடிவி மூலம் அறிந்து கொண்ட நிதின் மனைவியை வீட்டிற்கு வந்து கொடூரமாக தாக்கி துன்புறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விசாகா நரக வேதனை அனுபவித்து வந்ததோடு கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட விசாகா பக்கத்து வீட்டினரோடு பேசியதற்காக கணவரின் குடும்பத்தினரால் தாக்குதலுக்கு ஆளாகியதாக சொல்லப்படுகிறது. இதனையெல்லாம் முன்பே விசாகா தனது தாயாரிடம் செல்போனில் அழுதபடி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த விசாகாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் டாக்டர் நிதின் தில்கர், அவரது தாய் சாயா மற்றும் சகோதரர் நினந்த் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து மூவரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருமணமான 48 நாட்களிலேயே கணவரின் குடும்பத்தினர் செய்த டார்ச்சர் தாங்க முடியாமல் 26 வயது இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.